ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு உண்டான நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். ரஷ்யாவிடமிருந்து 5ஆம் தலைமுறை சுகோய் 57 ரக போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ள நாடு எது? சீனா. ரஷ்யாவிடமிருந்து 5ஆம் தலைமுறை சுகோய் 57 ரக போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ள நாடு சீனா. ஜப்பான் நாட்டு பேரரசர் அகிஹிடோ முதுமை காரணமாக அரியணை துறப்பதாக அறிவித்துள்ளார். இதனை அடுத்து இளவரசர் நருஹிடோ புதிய பேரரசராக பதவியேற்க உள்ளார். புதிய பேரரசரின் ஆட்சி காலமானது ரெய்வா என அழைக்கப்படும் என ஜப்பானிய அரசு அறிவித்துள்ளது. ரெய்வா என்பதன் பொருள் நல்லிணக்கம் என்பதாகும். ஜப்பான் நாட்டு பேரரசர் அகிஹிடோ முதுமை காரணமாக அரியணை துறப்பதாக அறிவித்துள்ளார். இதனை அடுத்து இளவரசர் நருஹிடோ புதிய பேரரசராக பதவியேற்க உள்ளார். புதிய பேரரசின் ஆட்சி காலமானது ரெய்வா என அழைக்கப்படும் என ஜப்பானிய அரசு அறிவித்துள்ளது. ரெய்வா என்பதன் பொருள் நல்லிணக்கம் என்பதாகும். உக்ரைன் நாட்டின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ளவர் யார்? நகைச்சுவை நடிகர் வோலோடிமிர் செலன்ஸ்கி. உக்ரைன் நாட்டின் புதிய அதிபராக தேர்வாகியுள்ளவர் நகைச்சுவை நடிகர் வோலோடிமிர் செலன்ஸ்கி. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வசூல் சென்ற மார்ச் மாதத்தில் ரூபாய் 1.06 லட்சம் கோடியை தாண்டி சாதனை படைத்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் சென்ற மார்ச் மாதத்தில் ரூபாய் 1.6 லட்சம் கோடியை தாண்டி சாதனை படைத்துள்ளது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் வென்றதன் மூலம் தனது 101வது பட்டத்தை வென்றுள்ளார் பெடரர். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் வென்றதன் மூலம் தனது 101வது பட்டத்தை வென்றுள்ளார் பெடரர். உலகின் ஸ்குவாஷ் தரவரிசை பட்டியலில் 10 இடங்களில் நுழைந்த முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? சௌரவ் கோஷல். உலகின் ஸ்குவாஷ் தரவரிசை பட்டியலில் 10 இடங்களில் நுழைந்த முதல் இந்திய வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் சௌரவ் கோஷல். சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா கவுன்சில் உறுப்பினராகும் முதல் இந்தியர் என்ற பெருமையை ஏஐஎஃப்எஃப் தலைவர் பிரபுல் பட்டேல் பெற்றுள்ளார். சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபாவின் கவுன்சில் உறுப்பினராகும் முதல் இந்தியர் என்ற பெருமையை ஏஐஎஃப்எஃப் தலைவர் பிரபுல் பட்டேல் பெற்றுள்ளார். தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவுக்கு உறுப்பினர்கள் நியமனம். 2018 ஜூலை 9 தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்த நாள் 2018 நவம்பர் 13. இந்நிலையில் லோக் ஆயுக்தா அமைப்புக்கு உறுப்பினர்களை நியமிக்க தமிழக முதல்வரின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. புதிய உறுப்பினர்களின் விவரம்: ஊழல் தடுப்பு நடுவர் பி. தேவதாஸ், சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. நீதித்துறை உறுப்பினர்கள் கே. ஜெயபாலன் மற்றும் ஆர். கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகள். உறுப்பினர்கள் எம். ராஜாராம், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. கே. ஆறுமுகம், மூத்த வழக்கறிஞர். தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவுக்கு உறுப்பினர்கள் நியமனம். 2018 ஜூலை 9 தமிழக சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்தா மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்த நாள் 2018 நவம்பர் 13. இந்நிலையில் லோக் ஆயுக்தா அமைப்புக்கு உறுப்பினர்களை நியமிக்க தமிழக முதல்வரின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. புதிய உறுப்பினர்களின் விவரம்: ஊழல் தடுப்பு நடுவராக பி. தேவதாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி.
நீதித்துறை உறுப்பினர்களாக கே ஜெயபாலன், ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதிகள். உறுப்பினர்களாக எம் ராஜாராம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, மற்றும் கே ஆறுமுகம், மூத்த வழக்குரைஞர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2019 ஜனவரி 28 வெளியிட்ட மத்திய அரசின் அரசாணையில் பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி ஒன்றிணைந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக ஏப்ரல் 1 முதல் செயல்பட தொடங்கியது. இது 22,000 கோடி வணிக வர்த்தகத்துடன் வலிமையான வங்கியாக செயல்படும் என அவ்வங்கி தலைவர் டி. தனராஜன் கூறியுள்ளார். கடந்த 2019 ஜனவரி 28 வெளியிட்ட மத்திய அரசின் அரசாணையில் பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி ஒன்றிணைந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக ஏப்ரல் 1 முதல் செயல்பட தொடங்கியது. இது 22,000 கோடி வணிக வர்த்தகத்துடன் வலிமையான வங்கியாக செயல்படும் என அவ்வங்கி தலைவர் டி. தன்ராஜ் கூறியுள்ளார். வாக்களிக்க தகுதி பெறும் வயதை 21 18 குறைக்க மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று அந்நாட்டின் இளையர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சையது அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். வாக்களிக்க தகுதி பெறும் வயதை 21 18 குறைக்க மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று அந்நாட்டின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையற்றோருக்காக பிரெய்லி எழுத்துக்களுடன் கூடிய வாக்குச்சீட்டுகளை அறிமுகப்படுத்தும் முதல் மாநிலம் என்ற பெருமையை பெற்ற இந்திய மாநிலம் மேகாலயா. பார்வையற்றோருக்காக பிரெய்லி எழுத்துக்களுடன் கூடிய வாக்குச்சீட்டுகளை அறிமுகப்படுத்தும் முதல் மாநிலம் என்ற பெருமையை பெற்ற இந்திய மாநிலம் மேகாலயா. மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் அமைந்துள்ள கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளமானது முதல் முறையாக 100 போர்க்கப்பல்களை கட்டி அந்நாட்டிற்கு அர்ப்பணித்த முதல் கப்பல் கட்டும் தளம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் அமைந்துள்ள கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தளமானது முதல் முறையாக 100 போர்க்கப்பல்களை கட்டி நாட்டிற்கு அர்ப்பணித்த முதல் கப்பல் கட்டும் தளம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. கமிக் கான் மியூசியத்தின் ஹால் ஆஃப் ஃபேம் வருடாந்திர திருவிழாவில் நுழையும் முதல் காமிக் கதாபாத்திரம் என்ற சிறப்பை பேட்மேன் கதாபாத்திரம் பெற்றுள்ளது. காமிக் கான் மியூசியத்தின் ஹால் ஆஃப் ஃபேம் வருடாந்திர திருவிழாவில் நுழையும் முதல் காமிக் கதாபாத்திரம் என்ற சிறப்பை பேட்மேன் கதாபாத்திரம் பெற்றுள்ளது. கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து குரல் சார்ந்த தேடல் மூலம் நிதி பரிமாற்றங்களை ஆரம்பித்த இந்தியாவின் முதல் நிறுவனம் என்ற சிறப்பை ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் RNAM பெற்றுள்ளது. கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து குரல் சார்ந்த தேடல் மூலம் நிதி பரிமாற்றங்களை ஆரம்பித்த இந்தியாவின் முதல் நிறுவனம் என்ற சிறப்பை ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோக்லமேஸ்வர் கிராமத்தில் சிந்து நதியின் குறுக்கே 260 அடி நீளமுள்ள தொங்கு பாலத்தை 40 நாட்களில் இந்திய இராணுவத்தின் ஃபயர் அண்ட் ஃபியூரி பிரிவினர் அமைத்து சாதனை படைத்துள்ளனர். இந்த பாலத்தின் பெயர் என்ன? மைத்ரி பாலம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோக்லமேஸ்வர் கிராமத்தில் சிந்து நதியின் குறுக்கே 260 அடி நீளமுள்ள தொங்கு பாலத்தை 40 நாட்களில் இந்திய இராணுவத்தின் ஃபயர் அண்ட் ஃபியூரி பிரிவினர் அமைத்து சாதனை படைத்துள்ளனர். இந்த பாலத்தினுடைய பெயர் என்ன? மைத்ரி பாலம். ஒடிசா மாநிலம் கந்தமால் ஹல்தி மாவட்டத்தில் விளையும் கந்தமால் ஹால்தி எனப்படும் ஒருவித மஞ்சள் ரகத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் கந்தமால் ஹல்தி மாவட்டத்தில் விளையும் கந்தமால் ஹால்தி எனப்படும் ஒருவித மஞ்சள் ரகத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் வாக்காளர்களுக்கு பயன்படும் வகையில் சங்கல்ப் என்ற மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது.
அஸ்ஸாம் மாநிலம் வாக்காளர்களுக்கு பயன்படும் வகையில் சங்கல்ப் என்ற மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN அமைப்பின் சிவப்பு புத்தகத்தில் ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பைசிஸ் இந்தியாவைச் சேர்ந்த நன்னீர் வகை திமில் மீன் ஹம்ப் பேக்டு மேஷர் அழிந்து வரும் உயிரின பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN அமைப்பின் சிவப்பு புத்தகத்தில் ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பைசிஸ் இந்தியாவைச் சேர்ந்த நன்னீர் வகை திமில் மீன் ஹம்ப் பேக்டு மேஷியர் அழிந்து வரும் உயிரின பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. சீனா, மலேசியா, சவுதி அரேபியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சோலார் சாதனங்களுக்கு பொருள் குவிப்பு வரி விதித்து இந்தியா உத்தரவிட்டுள்ளது. சீனா, மலேசியா, சவுதி அரேபியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சோலார் சாதனங்களுக்கு பொருள் குவிப்பு வரி விதித்து இந்தியா உத்தரவிட்டுள்ளது. இரவில் ஒளிரும் அரிய வகை பூசணி தேரைகளை அபுதாபியின் நியூயார்க் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இரவில் ஒளிரும் அரிய வகை பூசணி தேரைகளை அபுதாபியின் நியூயார்க் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்திய பெருங்கடல் இராணுவ பயிற்சி. ஆஸ்திரேலியா நாடுடன் இணைந்து 7 நாடுகள் மேற்கொண்ட இராணுவ ஒத்திகை பயிற்சியாகும். 7 நாடுகள் இந்தியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் இந்தோனேசியா, சிங்கப்பூர். இந்திய பெருங்கடல் இராணுவ பயிற்சி ஆஸ்திரேலிய நாடுடன் இணைந்து 7 நாடுகள் மேற்கொண்ட இராணுவ ஒத்திகை பயிற்சியாகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா மற்றும் சிங்கப்பூர். இந்த ஒத்திகை பயிற்சி எந்த பிளேஸில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தீவு பாதுகாப்பு மண்டலம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தீவு பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை தீவு பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க மத்திய அரசானது முடிவு செய்துள்ளது. 2ஆம் தலைமுறை தகவல் ரிலே செயற்கைக்கோளான டியான் லியானை லாங் மார்ச் 3B ராக்கெட் மூலம் சீனா விண்ணில் ஏவியது. இந்த செயற்கைக்கோளானது விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் சீனாவின் திட்டத்துக்கு உதவும் என நம்பப்படுகிறது. ஏவப்பட்ட இடம் சிச்சுவான் மாகாணம் சிசாங் ஏவுதளம். 2ஆம் தலைமுறை தகவல் ரிலே செயற்கைக்கோளான டியான் லியானை லாங் மார்ச் 3B ராக்கெட் மூலம் சீனா விண்ணில் ஏவியது. இந்த செயற்கைக்கோளானது விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் சீனாவின் திட்டத்துக்கு உதவும் என நம்பப்படுகிறது. ஏவப்பட்ட இடம் சிச்சுவான் மாகாணம் சிசாங் ஏவுதளம். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முக்கிய 8 துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி சென்ற பிப்ரவரி மாதம் 2.1% குறைந்துள்ளது. சென்ற 2018 to 2019 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரை 11 மாத கால அளவில் முக்கிய 8 துறைகளின் உற்பத்தி 4.3% என அளவிலேயே உள்ளன என கூறியுள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் முக்கிய 8 துறைகளின் உற்பத்தி வளர்ச்சி சென்ற பிப்ரவரி மாதத்தில் 2.1% குறைந்துள்ளது. சென்ற 2018 to 2019 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் பிப்ரவரி வரை 11 மாத கால அளவில் முக்கிய 8 துறைகளின் உற்பத்தி 4.3% என்ற அளவிலேயே உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. சந்திரயான் 2 உள்ளிட்ட 30 திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் என இஸ்ரோ தலைவர் K. சிவன் தகவல் அளித்துள்ளார். சந்திரயான் 2 உள்ளிட்ட 30 திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளோம் என இஸ்ரோ தலைவர் K. சிவன் தகவல் அளித்துள்ளார். குளோபல் இன்டர்நெட் சர்வரில் 9 இந்திய மொழிகளில் இணையதள முகவரிகளை பதிவு செய்வதற்கான வசதி ஜூன் மாதத்திற்குள் தயாராகிவிடும் என சர்வதேச அளவில் மொழிகளை ஏற்கும் குழு UASG கூறியுள்ளது.
குளோபல் இன்டர்நெட் சர்வரில் 9 இந்திய மொழிகளில் இணையதள முகவரிகளை பதிவு செய்வதற்கான வசதி ஜூன் மாதத்திற்குள் தயாராகிவிடும் என சர்வதேச அளவில் மொழிகளை ஏற்கும் குழு UASG கூறியுள்ளது. விஜயா வங்கி, தேனா வங்கி ஆகியவை இன்று முதல் பேங்க் ஆஃப் பரோடாவுடன் இணைகின்றன. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருந்தேன். போடும்போது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய வங்கின்னு சொல்லிட்டு HDFC, அதாவது HDFC போடணும். அது போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ICICI பேங்க் போட்டிருந்தோம். ஆனால் ஒரு வெப்சைட்டில் வந்து ரெஃபர் பண்ணும்போது ICICI போட்டிருந்தாங்க, இன்னொன்று வந்து HDFC போட்டிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து பார்க்கும்போது 2ஆம் தேதிக்கு உண்டான நியூஸ் பேப்பர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது மிகப்பெரிய வங்கியாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து எது கரெக்டுன்னு சொல்லிட்டு தெரில. அதனால் வந்து இந்து நாளிதழ் பக்கம் நம்பர் 14 வந்து இந்த நியூஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது இது வந்து நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே காப்பி பண்ணி அடிச்சு வச்சுருக்காங்க. இது வந்து இன்று அப்படிங்கிறது வந்து நேற்று இந்த இடத்துல மாற்றிக்குவோம், சரிங்களா? இன்றுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நேற்று ஏப்ரல் 1 முதல் இந்த இரு வங்கிகளும் இணைஞ்சது. அந்த இணைஞ்சதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து இந்து நாளிதழ் பக்கம் 14 போட்டிருந்தது வந்து இணைந்ததன் மூலம் இது வந்து இந்தியாவினுடைய 2வது பெரிய வங்கியாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. இந்தியாவோட 3வது மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக இருக்குது அப்படின்னு. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே நம்மளாம் நியூஸ் பேப்பரை தானே நம்புகிறோம். ஸோ அதனால் நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கும் நம்ம அதுவே எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பரில் இருக்கிறபடி பார்த்தோம்னா இந்து நாளிதழில் பக்க நம்பர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி நியூஸு. PSLV C45 பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. PSLV C45 வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து எமிசாட் பற்றி நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சொல்லியிருந்தேன். எமிசாட் பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு PDF தரேன் அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்து தனியாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் PSLV C45 வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு போடணும் அப்படின்னா அதுக்கே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நான் பேசுகிற மாதிரி வரும். அப்போ இது மிச்சம் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து போட்டோன்னா உங்களுக்கு ஒரு அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அது போர் அடிக்கும். அதனால தான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். PSLV C45 பற்றி தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடணும். அதுக்கப்புறம் எமிசாட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடணும். அதெல்லாம் நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சு எனக்கு டைம் இருக்கிறப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு PDF நான் கொடுத்துட்றேன். நம்ம வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிக்கணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.